ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை வெடிக்குது. அப்படியே பிக் பாஸ் வீடு வெடிக்குது. பிக் பாஸ் வீடு வெடிக்கல, சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலி வந்து வெடிக்கிறாங்க. இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற குறிப்பாக 2 பேர், வியானாவும் விஜய் பார்வதியும் துடிக்கிறாங்க. அப்படி தான் சொல்லி ஆகணும். என்னென்னா எஃப்ஜேவும் சபரியும் நேற்று வந்துட்டு சார்ஜ் எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் ஃபேமிலியில் வந்து எக்கச்சக்கமான பேர் இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு குறிப்பாக 2 பேர் தான் டார்கெட் பண்ணுவோம். விஜய் பார்வதி, வியானா. எங்கள் கண்ணுக்கு அவங்க மட்டும் தான் தெரியும், மற்றவங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு பழிவாங்கிற விஷயங்களே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரொமோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு டீ கூட குடிக்க குடிக்கல, அதுக்குள்ளே வெறும் வயிற்றுலேயே ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கும்போது யாராக இருந்தாலும் காண்டாகும். இதில் இன்னும் கொடுமைனா இந்த எஃப்ஜேக்கு வந்துட்டு ஒருத்தங்க ரைட் ஹேண்ட் ஒருத்தங்க இருக்காங்க பாருங்க, யார் ஆதிரை. அந்த அம்மா வந்து இப்போ தான் வந்து அவங்களுக்கு ஞாபகம் வருது. 2வது வாரம் தான் சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலியில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வியானாக்கோ விஜய் பார்வதிக்கு அவ்வளோ வேலைகள் கொடுக்குறாங்க. எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, போன வாரத்தில் என்னம்மா பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஃபுல்லாக எஃப்ஜே கூட தானே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போல்லாம் உங்களுக்கு தெரியலையா இந்த பிக் பாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு நான் வந்துட்டு வேலை கொடுக்கணும் அப்படின்ட்டு? அப்போல்லாம் கம்முன்னு இருந்துட்டு சரிங்களா. இப்போ எஃப்ஜே நான் பண்ண போகிறேன்னு சொன்னதுக்கப்புறமா வியானாவையும் இந்த விஜய் பார்வதி இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி வருதா இல்லையா? எல்லாருக்குமே கண்டிப்பாக வரும். போன வாரம் அதுலேயும் வந்து போன வாரம் லாஸ்ட்டாக வந்து எஃப்ஜேக்கு வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. உடனே அவர் கோச்சிக்கிட்டு கையில் இருக்கிற கரண்ட் தூக்கி விசிறடிச்சார். அதுக்கப்புறமா வந்துட்டு சண்டை போட்டாங்க. இங்கே நாங்கள் சொல்கிறத செஞ்சு தான் அவனுன்னு அவ்வளோ சீன் போட்டாங்க. அப்புறமா என்னாச்சு? கட்டி பூச்சிக்கிட்டாங்க, சமாதானப்படுத்துகிறாங்க. அதாவது கட்டிப்பிடி வைத்தியம். அவருக்கு மட்டும் கொஞ்ச நேரத்துக்கு இது பண்ணோன்னு கட்டிப்பிடி வைத்தியம். இவங்களை போட்டு பொலப்பலம் பொழக்கிறாங்க. ஆனால் வியானா உடவே மாட்டாங்க, அடித்து நொறுக்குறாங்க. ஆதரிக்கு அப்படியே கரெக்டாக பண்ணுறாங்க. அதேவே ஒரு சில டைம்ஸ் வந்துட்டு இந்த சௌந்தர்யா பண்ணுவாங்க பாங்க, ஒரு கொஞ்சம் லைட்டாக அப்படி ஒரு ஆக்ஷன் காமிப்பாங்க. இந்த முடி அந்த பக்கம் இந்த பக்கம் அது இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு ஆதரிக்கு சரியான நோஸ் கோட் கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஏன்னா ஒரு அளவுக்கு தான் எல்லாமே. இப்போ விஜய் பார்வதி சொல்கிற விஷயங்களும் ஒரு சில இது நம்மளுக்கு பிடிக்கல. பட் இருந்தாலும் அப்படியே சூழ்ந்து ஓவராக வந்து டார்கெட் பண்ணக்கூடாது. அந்த விஷயங்களை அங்கே பண்ணி ரொம்ப வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. பட் எது எப்படியோ 2 பேரும் போல்டாக ஃபேஸ் பண்ணுறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். போன வாரம் தூங்கிட்டு இருந்த இந்த ஆதரி இப்போ மட்டும் ஏன் முழிச்சாங்க? ஏன் அப்போ போன வாரம்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போல்லாம் கொடுக்க வந்தாங்க. எஃப்ஜே வந்து அங்கே தானே இருந்தார், போட்டு பொழக்க வேண்டியதானே. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.